சர்க்கரை நோய்க்கு ஆரோக்கியமான நம்ம பழக்க வழக்கங்கள் என்னென்ன கடைபிடிச்சா ஆரோக்கியமா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல நீங்க அடுத்தது இப்ப உணவு கட்டுப்பாடு சொல்லிட்டு இருந்த மாதிரி தேவையான நீர் சத்து நம்ம டெய்லி எடுத்துக்கணும். அடிக்குவேட் வாட்டர், குறைந்தது நீங்க 2 லிட்டர்ல இருந்து 2.5 லிட்டர் நீர் அளவு டெய்லி எடுத்துக்கணும். அது ஒரு சிம்பிளா சொன்னோம்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள அட்லீஸ்ட் 200 இருந்து 250 ml தண்ணீர் குடிங்க. இது உங்களுக்கு கல் உண்டாகாம இருக்கும், சூடு பிடிக்காம இருக்கும், சிறுநீர் ஆரோக்கியமா கழியும், பிளஸ் தேவையான நீர் சத்தும் கிடைக்கும். இதற்கு அடுத்தது போர்ஷன் கண்ட்ரோல். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவை பிளேட் அப்படிங்கிற பிளேட் கான்செப்ட்ல 4 பிரிச்சு ஒவ்வொரு சத்துள்ள உணவுப் பொருட்களையும் அளவா பிரிச்சு இது போதும், இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு நாங்க சொல்லித்தரதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னாவே போதும். இது எப்ப நாங்க சொல்லித்தரோம்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல வரக்குள்ள எங்களை கன்சல்ட் பண்ணக்குள்ள நாங்க சொல்லுவோம். உணவுத்துறை நிபுணர், நியூட்ரிஷனிஸ்ட் ஆர் டயட்டீஷியனும் இதை நாங்க சொல்லி தந்திருக்கோம். ஒரு பிளேட்ல 4 பிரிச்சீங்கன்னா 1/4 பகுதி தானிய உணவு, 1/4 பகுதி வெஜிடபிள்ஸ், இன்னொரு 1/4 பகுதி சுண்டல், புரோட்டீன் பிளஸ் ஃபேட்ஸ், ஆரோக்கியமான ஹெல்த்தி ஃபேட், 4வது பகுதி இறைச்சி அல்லது புரோட்டீன். ஸோ இந்த 4 பகுதியை நீங்க ஆரோக்கியமா டெய்லி எடுத்துக்கிட்டாவே உங்களோட தேவையான நார்ச்சத்து கிடைக்கும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்ல இருந்து, புரோட்டீன் அப்படிங்கிறது அசைவ உணவுல இருந்தும், தானியங்கள் அப்படிங்கிற பருப்பு, சுண்டல், கடலை இருந்து கிடைக்கும். அப்புறம் ரைஸ் அப்படிங்கிற ஆரோக்கியமான தானியங்கள், முழு தானியங்கள், கைக்குத்தல் அரிசி அல்லது கோதுமை பொருள் இதுல இருந்து பண்றதுல எடுத்தீங்கன்னா 50% கீழே ஒரு நாளைக்கு வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியமான உணவு பழக்கம் கடைபிடிக்க முடியும்.